முதல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஏறக்குறைய இந்த பாலியல் வன்புணர்வுக்கான சட்டம் திருத்தப்படுவதற்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆண் பெண் புணர்தல் மட்டும்தான், கட்டாயத்தின் பேரில் வன்முறையாக புணர்தல் மட்டும்தான் ரேப் அப்படின்னு இருந்தது. இப்போ சமீபத்தில் நாம் எல்லாரையும் ரொம்ப வருத்தத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் ஆளாக்கிய ஒரு வழக்கு பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு கிஜலி பெலிகோ என்கிற பெண்ணினுடைய வழக்கு. ஒரு 50 நபர்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெண்ணை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள். கேரளாவில் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அவ்வளவு மோசமான பாலியல் ரீதியான வன்முறைகளை அவருடைய பயிற்றுனர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள். அப்போ இது போன்ற விஷயங்கள் திரும்ப திரும்பவும் வரும்போது ஏன் பெண்கள் முன் வரதில்லை? ஏன் அவங்க அதை பற்றி பேசுறதில்லை? சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் ரீதியான ஒரு மிக மோசமான வன்முறை நம்ம எல்லாரையும் ஒரு மனச்சான்றை உலுக்கிய ஒரு விஷயமாக ஆக்கியது. சமூகம் முழுவதுமே பெண்கள் மீதான வன்முறைகள் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஐநா சபை இந்த ஆண்டு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஏறக்குறைய 6 பெண்கள் அப்படின்னா 10 நிமிடத்திற்கு ஒரு பெண் தங்களுடைய இணையரால், நெருங்கிய உறவால், தன் குடும்ப உறுப்பினர்களால் கொலை செய்யப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டாங்க. அது நமக்கு ஒரு புள்ளி விவரமாக இருக்கும். இத்தனை விஷயங்கள் எல்லாரும் சொன்னாலும், பத்திரிகையில் எழுதினாலும் அது நம்மை பாதிக்கிற விஷயமா இருக்கிறது இல்லை. ஆனால் நாம் பழகி வந்த ஒரு பெண், நம்ம அண்டை வீட்டில் இருக்கக்கூடிய தெரிந்த ஒரு பெண் திடீரென்று தன்னுடைய இணையரால், கணவரால், குடும்ப உறுப்பினர்களால் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த பாதிப்பு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒரு புள்ளி விவரம் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறதில்ல. அதே போல தான் நம்முடைய சென்னை மாநகரத்தினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கவும், இந்தியா முழுக்கவும், உலக அளவில் கூட ரொம்ப பிரசித்தமான அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்முறை நடந்தப்போ எல்லோருடைய மனசான்றையும் குலைக்கிறதாக, இல்லைனா ஒரு கேள்வி கேட்பதற்கான ஒரு நேரமாக அது ஆரம்பிச்சது. ஏன்னு சொன்னால், ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணாத இடங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை போல இல்லாமல், குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி கூடத்தில், ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள் வந்து ஆயிரக்கணக்கான பேர் படித்து கொண்டிருக்கும் போது, நகரினுடைய ஒரு மைய பகுதிகளில் கூட இந்த மாதிரி நடக்குது அப்படின்னும் போது எப்படி இப்படி நடக்கும்? நம்முடைய மகளுக்கு, நம்முடைய சகோதரிக்கு, நம்முடைய வீட்டு பெண்ணுக்கு நடந்து விட்டால் என்ன ஆகிறது அப்படிங்கிற பயம்தான் அதனுடன் எல்லோரையும் இணைக்க செய்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இது போல விஷயங்கள்ல என்ன தண்டனை, சட்டம் என்ன சொல்கிறது, அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன பாதுகாப்பெல்லாம் தரணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். குறிப்பாக ரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலியல் வன்புணர்வுங்கிறது நம்ம சாதாரண மக்கள் மத்தியில் பலவிதமாக புரிஞ்சுக்கிறோம். சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ சமீபத்தில் இருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் வந்து BNS, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற பெயரில் நம்முடைய இந்திய தண்டனை சட்டம் மாற்றப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில் வந்து பிரிவு 63 வந்து பாலியல் வன்புணர்வு, ரேப் அப்படின்னா என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு ஆண் ஒரு பெண்ணை எந்த விதமாக அவனுடைய பாலியல் உறுப்பின் மூலமாக அவளுடைய பாலியல் உறுப்பையோ, வாய் அல்லது நீர்த்தாரை அல்லது ஆசனவாய் போன்ற அவளுடைய உடல் பாகங்களில் தீண்டினால் அது பாலியல் வன்புணர்வு. அதே போல அந்த பெண்ணை அந்த ஆணின் பாலியல் உறுப்புகளையோ அல்லது நீர்த்தாரையோ ஆசனவாயோ தீண்ட செய்தால் அல்லது அதில் அவர்களுடைய செயல்பாடுகளை வன்முறையாக அவர்களுக்கு விருப்பமில்லாமல் நடத்தும் பொழுது இது பாலியல் வன்முறைன்னு சொல்கிறோம். முதல்லாம் எப்படி இருந்ததுன்னா, ஏறக்குறைய இந்த பாலியல் வன்புணர்வுக்கான சட்டம் திருத்தப்படுவதற்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஆண் பெண் புணர்தல் மட்டும்தான், கட்டாயத்தின் பேரில் வன்முறையாக புணர்தல் மட்டும்தான் ரேப் அப்படின்னு இருந்தது. இப்போ எந்த பொருளை கொண்டோ அல்லது தன் உடலின் எந்த பாகங்களை கொண்டோ எப்படி அவர்கள் மீதான ஒரு வன்முறையை ஏவினாலும் செய்தாலும் அது பாலியல் ரீதியான வன்புணர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு ரேப். நம்ம கற்பழிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, அது தவறானது. கற்பு அப்படின்னு ஒன்றுமே இல்லை, அது ஒரு புனைவு, அது ஒரு கற்பனையான அல்லது ஒரு சமுதாயத்தால் பெண் மீது ஏற்றப்பட்ட ஒரு கருத்தாக்கம். ஒரு பொருளோ அல்லது ஒரு உடல் உறுப்போ இருந்து அந்த உறுப்பு அழிக்கப்படுவதாக கருதப்படுவது என்பது
மிக பழமையான அல்லது பெண்களுடைய மாண்புக்கும் அவர்களுடைய சம உரிமைக்கும் எதிரான ஒரு கருத்து. அதனால ரேப்புங்கிற வார்த்தைக்கு, கற்பழிப்பு அப்படிங்கிறது மிகவும் கொச்சையான தவறான ஒரு வார்த்தை பிரயோகம். அதனால சட்டப்படியே கூட வன்புணர்வு அல்லது பாலியல் ரீதியான வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கள் மீதான ஒரு எந்த விதமான பாலியல் ரீதியான துன்புறுத்தல், கட்டாயப்படுத்துதல், கட்டாயத்தின் பேரில் வன்முறையின் பேரில் நடத்தும் அந்த செயல்கள் எல்லாமே ரேப்புங்கிற ஒரு டெஃபினிஷன் கீழே வந்துடும். இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்க அந்த மாணவிக்கும் இப்படித்தான் நேர்ந்திருக்கு. அப்போ அந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதுங்கிறது அடுத்த பிரச்சனை. அந்த எஃப்ஐஆர் வெளியிடப்படும் பொழுது எப்படி அது வெளியேறுது? அதாவது இது எல்லாமே காவல்துறையில், காவல் நிலையத்தில் பொறுப்புள்ள அதிகாரி ஒருவரால் எழுதப்பட்டு அது பதிவேற்றம் செய்து அது ஒரு மின்பதிவா டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த டிஜிட்டல் டாக்குமெண்ட் வெளியேறுதுன்னு சொன்னால் யார் அதற்கு பொறுப்போ அவர்கள் மேல் வழக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னும் போது தமிழகம் முழுவதும் எதிர்ப்பலையும் கேள்விகளும் மிக ஒரு மோசமான நடைமுறை என்ற ஒரு விமர்சனத்திற்கும் தமிழக காவல்துறை ஆளான பின்னர் தான் இதற்கு நாங்கள் ஒரு தொழில்நுட்ப ரீதியான கோளாறு, அதுக்கு ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்கோன்றது சொன்னாங்க. ஆனால் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது கூட அந்த எஃப்ஐஆர் மீதான சரியான ஒரு நடவடிக்கை இருக்கா, அல்லது இது போல தமிழகம் எங்கும் வேறு எங்கேயும் நடந்திருக்குதா, இல்லை இந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறு இங்கே மட்டும் இந்த ஒரு வழக்குக்கு மட்டும் நடந்ததா, இப்படிங்கிற விஷயங்கள்லாம் மக்களுக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. அப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் இதை வைத்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக, இன்னும் சொல்லப்போனால் அதை அரசியலாக்குகிறார்கள் என்கிற ஒரு விமர்சனத்துடன் கூடிய ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், நம்முடைய ஊடகங்களில் வரக்கூடிய பல விஷயங்களும், நம்முடைய விலைவாசி முதல் நம்முடைய சாதாரண வாழ்க்கையினுடைய நம்பிக்கைகள் வரை, நம்முடைய தின்ப துன்பங்கள் அனைத்தும் அரசியலோடு இணைந்தது அப்படிங்கிறது தான் உண்மையானது. அப்போ அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்போ யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் இல்லாமல் மற்றவங்க கேள்வி கேட்பது என்பது அரசியலாக்கும் விஷயமாக இருந்தால் அப்படித்தான் அரசியல் எல்லா இடத்துலையும் செய்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா யார் ஆட்சியில் இருக்கார்களோ அவர்களில் மக்களுக்கானவர்களாக, பெண்களுக்கு பொறுப்பானவர்களாக, பெண்கள் உரிமைகளை காப்பாற்றுபவர்களாக, பெண்கள் மீதான குற்றங்களை தடுப்பதற்கான சாத்தியம் இல்லாமல் அல்லது அதற்கான திராணி இல்லாமல் போகும்போது, மிகப்பெரிய வன்முறைகள் நடக்கும்போது இப்படி ஒரு கேள்வி என்பது கட்டாயமாக பொதுமக்கள் மத்தியிலிருந்து, ஒரு சாதாரண மக்களினுடைய பொதுமக்கள் உளச்சான்று, ஒரு பப்ளிக் கான்ஷியன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதன் மூலமாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கு. அப்ப 2 ஆண்டுகள் சிறை தண்டனை தரக்கூடிய ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெயரோ அடையாளத்தையோ அவர்கள் சம்பந்தமான இந்த விவரங்களையோ வெளியில் தெரிவித்தால், அப்படி தெரிவிக்கும் நபருக்கு அல்லது அதை வெளியிடும் நபருக்கு 2 ஆண்டு கடுங்காவல் என்கிற ஒரு தண்டனை இருக்கும் பொழுதும் கூட இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. நாம கொஞ்சம் நம்முடைய ஞாபகத்தை, நம்முடைய சிந்தனையை கொஞ்சம் முன்னோக்கி பார்த்தோம்னா, இதே போல பொள்ளாச்சி சம்பவம் நடந்த போது அந்த குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண், பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட பெண்ணினுடைய சகோதரர் அதை பற்றி போய் புகார் செய்யும் பொழுது அந்த எஃப்ஐஆர் அல்லது அந்த புகார் என்பது வெளியிடப்பட்டு அந்த பெண்ணின் சகோதரர் மிக மோசமான முறையில் பொது இடத்தில் தாக்கப்பட்டார். அதன் பிறகுதான் இந்த விஷயம் மிக அதிகமாக வெளியிலே வந்தது. அப்போ இந்த அளவுக்கு காவல்துறை எந்த ஆட்சி மாறினாலும் ஒவ்வொரு முறையும் இது போன்ற விஷயங்கள், மிக மிக முக்கியமான விஷயங்கள் வரும்போது அது வெளியிட்டாங்கன்னு சொன்னா எப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவல்துறையில் போய் நாம் புகார் கொடுக்கலாம் என்கிற நம்பிக்கை வரும். இப்ப சமீபத்துல நாம் எல்லாரையும் ரொம்ப வருத்தத்திற்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கும் ஆளாக்கிய ஒரு வழக்கு பிரான்ஸ் நாட்டில் நடந்த ஒரு கிஜலி பெலிகோ என்கிற பெண்ணினுடைய வழக்கு. ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள், 50 நபர்களுக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பெண்ணை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார்கள். இது எங்கேயோ பிரான்ஸ் நாட்டில் நடந்திருக்கிறது. அந்த 50 பேரில் 47 பேருக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்து தீர்ப்பு கூட வந்துருச்சு. அந்த ஒரு அதிர்ச்சி நமக்கு நீங்குவதற்கு முன்னாலேயே இப்ப கேரளாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு 50க்கும் மேற்பட்டவர்கள் அவருடைய 16 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் அவ்வளவு மோசமான பாலியல் ரீதியான வன்முறைகளை அவருடைய பயிற்றுனர்கள், ஆசிரியர்கள், சக மாணவர்கள், சக விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு 50 பேருக்கும் மேலாக அவங்கள பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்காங்க. 46 பேர் வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க கேரள மாநிலத்தில். அப்போ இது போன்ற விஷயங்கள் திரும்ப திரும்பவும் வரும்போது ஏன் பெண்கள் முன் வரதில்லை? ஏன் அவங்க அதை பற்றி பேசுறதில்லை? அப்படி முன்வந்து அப்படி பேசும்போது நடக்குதுங்கிறது வேற விஷயம். ஆனா இந்த வழக்குகள்லாம் நம்முடைய பொதுமக்கள் பார்வைக்கு வந்தாலும், எல்லாருடைய பொது வெளியில நம்முடைய பார்வைக்கு வந்தாலும் கூட இப்படி வராத வழக்குகள் நூற்றுக்கணக்கானவைகள் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னு சொன்னா பெண்கள்
அந்த மாதிரி வழக்குகளை வந்து வெளியில கொண்டு வந்து அதை நடத்துனாங்கன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அசிங்கம், அந்த குடும்பத்திற்கு அவமானம், அந்த பெண் பாதிப்புக்கு உள்ளாக வேண்டிய கட்டாயத்திற்கு இன்னும் அதிகமாக ஆளாக்கப்படுவாள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இதுல இருக்கு. அப்போ அந்த விக்டிம் அப்படிங்கிற பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவமானம் இது என்கிற ஒரு கருத்தாக்கம், விக்டிம் ஷேமிங் அப்படிங்கிறதும், அந்த பெண் தான் அதற்கு காரணமா இருப்பாங்களோ, அந்த பெண்ணோட தப்புனாலதான் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு விக்டிம் பிளேமிங்கும் இருக்கு. அப்ப அவர்களை அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாதிப்புக்கு அவங்களையே காரணமாக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு ஆண்மைய சிந்தனையின் ஒரு போக்கு, ஒரு பேட்ரியார்கல் சிஸ்டம்னுடைய ஒரு போக்கு வந்து சமூகம் முழுக்கவுமே இருக்கு. அப்ப இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பொறுத்த வரைக்கும் கூட பல கேள்விகள் என்ன வந்துச்சுன்னா, இந்த பெண் தன்னுடைய ஆண் நண்பருடன் நெருக்கமாக இருந்த போதுதான் அதை அந்த குற்றவாளி வீடியோ எடுத்து, அந்த குற்றவாளி வந்து அதை நான் எல்லாருக்கும் அனுப்பிடுறேன், உன்னுடைய பெற்றோருக்கு அனுப்புவேன், உன்னுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பிடுவேன், உனக்கு என்ன ஆகும் தெரியுமா என்கிற ஒரு மிரட்டலின் மூலமாகத்தான் அடுத்த பாலியல் குற்றத்தை அவர் செய்கிறார். அப்ப அந்த பெண் ஏன் வந்து அப்படியா வீடியோ எடுக்கிறியா, எடுத்துக்கோ, என்னுடைய பெற்றோருக்கு சொல்லு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியா எங்க ப்ரொஃபஸருக்கு சொல்லணுமா, சொல்லிக்கோங்க அப்படின்னு ஒரு தைரிய உணர்வோ அந்த அச்சம் இல்லாத ஒரு நிலைமையோ இருந்திருந்தால் இது போன்ற கயவர்களுக்கு, இது போன்ற குற்றவாளிகளுக்கு வாய்ப்பு இருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. இதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லைங்க, நீங்க எப்படி இப்படி எல்லாம் கேட்குறீங்க, அந்த பெண் எப்படி பயப்படாம இருக்க முடியும்னா, நிச்சயமாக இதை குற்றம் என்று பாராத சமூகத்தில் அந்த பெண் அச்சம் இல்லாமல் இருக்க முடியும். அந்த பெண் என்ன செஞ்சாங்க, காதல் உறவில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் நண்பருடன் நெருக்கமா இருந்தாங்க. அந்த நெருக்கமாக இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாருக்கும் இயற்கையானது. அதை ஒருவர் படம் பிடிப்பது என்பதுதான் குற்றம். அப்படி படம் பிடித்து அதை வந்து நான் காமிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டி அதன் மூலமாக கடுமையான பாலியல் வன்முறையை, பாலியல் குற்றத்தை செய்திருக்கிறாங்கன்றது வந்து இந்த சமூகம் தான் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு. ஏன்னு சொன்னா, இப்படி நீ ஒருவரை விரும்புகிறாய் அப்படின்னு உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், விரும்பினது மட்டும் இல்லாம நெருக்கமா இருந்தேன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான், கல்வியும் போச்சு, வாழ்க்கை போச்சு, உன்னுடைய அப்பா அம்மாவுடைய அன்பு கிடைக்காது அப்படிங்கிற சொல்லப்படாத பல அச்சங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்குங்கிறது தான் உண்மை. அந்த பெண்ணுக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா இந்த சமூகம் முழுக்கவும் இது போன்ற அச்ச உணர்வில் பெண்களை வச்சிருக்கிறதுனால்தான் பல்வேறு பாலியல் வன்முறைகள் கேள்வி கேட்கப்படாமலும், வழக்காக மாற்றப்படாமலும், தண்டனை வரைக்கும் போகாமலும் கூட குற்றவாளிகள் தப்பித்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த பொது சமூகத்தினுடைய கருத்து பெண்ணின் உடலை பற்றி, பெண்ணினுடைய அவளுடைய முடிவு செய்யும் அவளுடைய தன் அதிகாரத்தை பத்தி, அவளுடைய அட்டானமி, அவளுடைய ஏஜென்சி டு டிசைட் who will be her boyfriend or who will be her close intimate partner அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பேச முடியாத இடத்துல பெண்களை வச்சிருக்குங்கிறது தான் உண்மை. அப்ப இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அந்த பெண், அந்த குற்றவாளி மட்டும் காரணமா அப்படின்னா, இப்படி நடந்திருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் பெண்ணை பற்றி இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் திணிக்கக்கூடிய பெண்ணுக்கு எதிரான ஆண்மைய சிந்தனைகள், பேட்ரியார்கல் சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய எதிர்ப்பான சில விஷயங்கள் தான் இதற்கெல்லாம் அடிப்படையான காரணமா இருக்கு. அப்ப இன்றைக்கு தமிழக சட்டசபையில ஜனவரி 10ஆம் தேதி அன்று ஒரு அவசர சட்டம் ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப அடுத்த கேள்வி வருது, இப்ப இந்த சமுதாயத்துல இந்த குற்றங்களுக்கெல்லாம் தண்டனை குறைவா இருக்கிறதுனால தான் இது நடக்குதா, இதுதான் இதற்கு தீர்வா அப்படின்னு சொன்னா நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும், தண்டனையை அதிகரித்தவுடன் இந்த குற்றங்கள் எல்லாம் குறைந்து விடாது. பெண்களை பற்றி இருக்கிற பார்வை, பெண்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள், பெண்களுக்கு இருக்கக்கூடிய சுதந்திரமில்லாத தன்மை, இது போன்ற பல விஷயங்களை அடிப்படையிலேயே சமுதாயத்துல மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. நம்முடைய கல்வி கூடங்கள்ல, கல்வி பயிலும் நேரங்கள்ல, நம்முடைய பாட புத்தகங்கள்ல பெண்களுடைய மாண்பு என்பது ஆணுக்கு இணையானது, பெண்களினுடைய உரிமை பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமத்துவமானது, அவங்க ஒரு இணையை தேர்ந்தெடுப்பதற்கு ஆணுக்கும் இருப்பது போல அவர்கள் யாருடன் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற உரிமைகள் அவர்களுக்கானது அப்படிங்கிற அடிப்படையான சமத்துவம், நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ்க்கு இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த சமூகம் முழுக்கவும் இன்னும் போகல. அப்ப இதை எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதிகாரிகள் எல்லாம் மாறிடுவாங்களா, இல்ல நீதிமன்றங்கள்லாம் இதை சரியா புரிஞ்சுட்டு உடனடியா பண்ணிடுவாங்களா, புலன் விசாரணை செய்யும் காவல்துறை அதிகாரிகள்லாம் நாளைக்கே மாறிடுவாங்களான்னா அதற்கு மிக நீண்ட காலம் ஆகும்ன்றதுதான் நம்முடைய பதிலாவே இருக்கும். ஆனா அதற்கு முன்னால் நம்மை சுற்றியும் நாமும் இதெல்லாம் அடிப்படை உரிமைகள் இல்லாமல் இருக்கும் சமூகத்தினுடைய அவலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மாற்றங்களை நம்முடைய இடங்கள்ல இருந்து கூட துவங்க வேண்டியிருக்கும். நிச்சயமாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு. கடுமையான சட்டங்களை போடுவது என்பது நம்முடைய சமூகத்தை ஆற்றுப்படுத்துவதற்காக, திருப்திப்படுத்துவதற்காக இருக்கலாமே தவிர இதற்கான மாற்றங்கள் உடனடியாக வந்துடாது. இன்னும் சொல்லியிருக்காங்க,
எல்லா அலுவலகங்கள்லையும் அங்கெல்லாம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படணும். ஒவ்வொரு அலுவலகமும் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அந்த பெண்ணுக்கு இருந்தால் உடனடியாக 24 மணி நேரத்தில் அதற்கான புகாரை தெரிவிக்கணும். அப்படி 24 மணி நேரத்தில் அந்த எஃப்ஐஆரோ அல்லது புகாரோ தெரிவிக்காத அரசு அலுவலகங்கள் அல்லது தனியார் அலுவலகங்கள், நிறுவனங்கள் மீது 50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என அவர்களுக்கான அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி கேமரா இருக்கணும். அங்கு வரக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகள் பாதிக்கப்படாமல், உயிர் போகாமல், காவல்துறை கொட்டடிகள்ல அந்த லாக்அப்ஸ்ல நடக்கக்கூடிய டார்ச்சர்ஸ் இல்லாம இருக்கணும், அதற்கான சிசிடிவி கேமராக்கள் இருக்கணும்ன்ற அந்த ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் அதற்கான வழிகாட்டுதல்களை இன்னும் கூட மாநில அரசுகள் செய்யாம இருக்கு, தமிழ்நாடு உட்பட. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அவசர சட்டத்தை போட்டு விட்டால் உடனே மக்களினுடைய பார்வையில ஒரு திருப்தியான ஒரு உணர்வை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதுங்கிறது சரியானதாக இருக்க முடியாது. அப்ப நம்முடைய ஜெண்டர் பட்ஜெட்டிங்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு பட்ஜெட்டும் நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு அரசாங்கமும், மாநில அரசாங்கம் உட்பட அந்தந்த துறைகளில் 30% வரைக்கும் பெண்களினுடைய அந்த துறையின் கீழாக அவர்களுடைய ஆற்றலை, அவர்களுடைய வலிமையை, அவர்களுடைய உரிமைகளை பேணுவதற்காகவும், அவர்களை வாழ்க்கையை இன்னும் சரியானதாக திறனை வளர்ப்பதற்காகவும், உரிமைகளை உத்தரவாதப்படுத்துறதுக்காகவும் தரணும்னு இருக்கு. அதையெல்லாம் செய்யாமல் இருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரு சட்டத்தை மட்டும் ரொம்ப கடுமையானதாக ஆக்குவது, உடனடியாக எல்லாருக்குமே அபராதம் விதிக்கிறது, அல்லது நான் மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு சட்டத்தை சொல்றதுங்கிற விஷயங்கள்லாம் ஒரு கண்துடைப்பான ஒரு வேலையா இருக்கே தவிர நடைமுறையில ஏதாச்சும் பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுமா? இந்த தண்டனை என்பது கடுமையானதா இருக்கும்ன்றதை விட தண்டனை என்பது உறுதியாக கிடைக்கும், விரைந்து கிடைக்கும், குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்கும் என்கிற அந்த ஒரு சரியான ஒரு விஷயம் மட்டும்தான் குற்றங்களை குறைப்பதற்கு ஒரு வாய்ப்பா இருக்குமே தவிர வெறும் சட்டத்தின் கடுமை மட்டும் போதாது. நாளையிலிருந்து இந்த நிறுவனங்கள்லாம் யாரெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யணுமோ அந்த நிறுவனங்கள்லாம் சரியா வேலை செஞ்சிருங்கிற ஒரு உத்தரவாதம் கூட கொடுக்கப்பட்டுச்சா அப்படின்னா அது கூட கிடையாது. நாளையிலிருந்து எந்த காவல் நிலையத்திலையும் எந்த புலனாய்வு அதிகாரியும் இந்த விஷயங்களை சரியா செய்யலின்னா என்னுடைய இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம், இந்த அமைச்சருக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்கன்னா அது வேணா கொஞ்சம் ஒரு நடைமுறை மாற்றங்களை கொண்டு வரதுக்கு சாத்தியம் இதெல்லாம் ஏற்படுத்துமே தவிர இந்த சட்டங்களை மட்டும் கடுமையாக்கி விட்டு நாங்கள் புதிய சட்டத்தை கொண்டு வரோம் அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு கண் துடைப்பன்றே வேறில்லை.